இன்றைக்கி வந்து நம்ம டீகன்ஸ்ட்ரக்ட் அண்ட் பிஹெச்டி வைட்டமின் சி சீரம்ஸோட கம்பேரிசன் தான் பார்க்க போகிறோம். ஒரு வைட்டமின் சி சீரம் பார்த்திங்கன்னா எஃபெக்டிவாக ஒர்க் ஆகிறதுக்கு அந்த வைட்டமின் சி சீரத்தில் வைட்டமின் சியோட மற்ற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் சேர்த்து ஃபார்முலேட் பண்ணும்போது சீரம் வந்து வைட்டமின் சி சீரம்ஸ் வந்து நல்லா எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா டீகன்ஸ்ட்ரக்டில் வந்து வைட்டமின் சி, ஃபெரோலிக் ஆசிட், வைட்டமின் இ 3 ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. பிஹெச்டியில் பார்த்திங்கன்னா வைட்டமின் சி, ஃபெரோலிக் ஆசிட், வைட்டமின் இ, நயாசினமைட், காசைக்யூ, அதுக்கப்புறம் அந்த தாஸ்மேனியன் அப்படின்ற இன்க்ரீடியண்ட்டும் வந்து இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா பிஹெச்டியில் வந்து ஒரு 6 to 7 ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது, ஹைலரானிக் ஆசிட் இருக்குது. ஸோ இதில் வந்து நிறைய நல்ல இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து டீகன்ஸ்ட்ரக்டை விடவே வந்து அதிகமாக இருந்ததுனால இது டீகன்ஸ்ட்ரக்டை விட எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும் அப்படின்னு நினச்சி தான் வந்து நான் இந்த பிஹெச்டி வைட்டமின் சி சீரம் வந்து வாங்கி யூஸ் பண்ணேன். இதை வந்து என்னோட ரொட்டீனில் எப்படி நான் ஆட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டினரியோட 10% நயாசினமைட் சீரமும் பிஹெச்டியோட வைட்டமின் சி சீரமும் அட் அ டைமில் நியூவாக இன்ட்ரடியூஸ் பண்ணேன். ஸோ வந்து எனக்கு ஸ்கின்ல வந்து இரிட்டேஷன் இருந்துச்சு. நான் என்ன நினச்சேன்னா, நயாசினமைட் சீரம் தான் வந்து நமக்கு இரிட்டேஷன் கொடுக்குது போல இருக்குன்னு நினச்சிட்டு அந்த ஆர்டினரி சீரம் யூஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு மார்னிங் ரொட்டீனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஹெச்டி வைட்டமின் சி சீரமும் சன்ஸ்க்ரீனும் சேர்த்து யூஸ் பண்ணேன். என்னோட ஸ்கின் டைப் வந்து காம்பினேஷன் ஸ்கின் டைப். ஸோ நான் வந்து மார்னிங் வந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ண மாட்டேன். அப்படி யூஸ் பண்ணும்போதுமே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஸ்கின்ல வந்து இரிட்டேஷன் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது பிஹெச்டியோட வைட்டமின் சி சீரம் தான் வந்து நம்மளுக்கு இரிட்டேஷன் கொடுக்குறதுன்றதே வந்து அப்புறம் தான் கண்டுபிடிச்சேன். இரிட்டேஷன் பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸில் செட்டில் ஆயிரும். ஸோ எனக்கு அது வந்து பெரிய ப்ராப்ளமாக தெரியல. பட் ஆனால் இது என்னோடய ஸ்கின்ல ஏதாவது செஞ்சிச்சான்னு பார்த்தீங்கன்னா இது வந்து என்னோடய ஸ்கின்ல எந்த விதமான டிஃப்ரென்ஸுமே கொடுக்கல. ஆர்டினரியோட நயாசினமைட் சீரம் யூஸ் பண்ணிட்டு இருந்த வரைக்கும் பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்கின் டெக்ஸ்சரில் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருந்தது. ஸ்கின்னு வந்து ஓவராலாக ஹெல்த்தியாக நல்லா க்ளோவாக இருந்தது. பட் அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த பிஹெச்டி சீரம் சன்ஸ்க்ரீன் மட்டும் வந்து நான் யூஸ் பண்ணும்போது என்னோடய ஸ்கின்ல வந்து எந்த விதமான சேஞ்சஸுமே நான் பார்க்கல. அதுவும் இல்லாமல் இது வந்து 3 மந்த்ஸ்க்குள்ளே வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து 3 மந்த்ஸ்க்குள்ளே யூஸ் பண்ணால் யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் காட்டுற மாதிரி வந்து ஒரு ஃபுல் ட்ராப்பர் ஆஃப் சீரத்தை எடுத்து ஃபேஸில் போட்டால் மட்டும்தான் வந்து நம்மளால் காலி பண்ண முடியும். பட் ஆனால் 3 to 4 ட்ராப்ஸே வந்து மோஸ்ட் இனஃப் ஃபேஸுக்கு வந்து. ஸோ நீங்கள் சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து டீகன்ஸ்ட்ரக்டோட வைட்டமின் சி சீரம் வந்து ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லுவேன். பிஹெச்டி சீரம் வாங்காதீங்கன்னு சொல்லுவேன். டீகன்ஸ்ட்ரக்ட் வைட்டமின் சி சீரம் பார்த்திங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும், டோனர் கன்சிஸ்டன்சியில் இருக்கும், ஸ்கின்னுக்குள்ளே போட்டவொன்னே அப்சார்ப் ஆயிரும். அதுவும் இல்லாமல் வந்து அது பம்ப் பேக்கேஜிங்கில் இருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் ஆக்சிடைஸ் வந்து ஆகாது கம்பேர்டு டு பிஹெச்டி வைட்டமின் சி சீரம். டீகன்ஸ்ட்ரக்ட் வைட்டமின் சி சீரம் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்கின் டெக்ஸ்சரில் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருந்துச்சு. என்னோடய ஸ்கின் வந்து ஓவராலாக க்ளோ அண்ட் ஹெல்த்தியாக இருந்தது. ஸோ இதிலேருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, மினிமல் இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்கிற ப்ராடக்டே வந்து நல்லா எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும் அப்படின்றத வந்து